ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய செல்வ செழிப்பை பல மடங்காக உயர்த்தி கொள்ள உதவக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வழிபாட்டு முறையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகங்களுக்குரிய நாள். அந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடு நம்முடைய வாழ்க்கையே வளமாக்கும். அதே போல் தெய்வத்திற்கான நாட்களும் இருக்குது. அந்த தினத்தில் அந்தந்த தெய்வங்களை நம்ம வணங்கும் பொழுது அதற்கான பலன் நமக்கு பல மடங்காக கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கி வியாழக்கிழமை கிரகங்களில் குரு பகவானுக்குரிய நாள், தெய்வங்களில் குபேரருக்குரிய வழிபாட்டு நாள். இந்த தினத்தில் நம்ம குபேரரை வழிபாடு செய்கிறதுனால நம்முடைய வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கிக்கலாம். பணம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய முதன்மை தெய்வம்னா குபேரர் தான். அவரை சில முறைகளில் நம்ம வழிபாடு செஞ்சோம்னாக்கா நம்முடைய செல்வ வளத்தை பல மடங்காக நம்ம பெருக்கிக்கலாம். இந்த வழிபாட்டை வியாழக்கிழமையில் தான் செய்யணும். குபேரருக்கு உகந்த நாளான வியாழக்கிழமையில் மாலை 5:30 மணிக்கு மேலே 8 மணிக்குள்ளே இந்த வழிபாடை செஞ்சிடுங்க. குபேரருக்கு உகந்த ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காயை நீங்கள் பன்னீர் ஊற்றி சுத்தமாக நீங்கள் தொடச்சிட்டு அதுக்கு நீங்கள் சந்தனம், குங்குமம், பொட்டு எல்லாமே நீங்கள் வச்சு ஒரு தாம்பாளத்தட்டில் அதை வைங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் குபேரர் படம் இருந்துச்சுன்னா குபேரர் படத்தை தொடச்சிட்டு குங்கும பொட்டுலாம் வச்சு அவங்களுக்கு பூக்கள்லாம் சூட்டுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் மகாலட்சுமி தாயாரம்மா படம் இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் சந்தன குங்குமம் இட்டு பூக்கள் சூட்டி நீங்கள் வழிபடணும். இப்போ அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதிக்காயை நம்ம பன்னீர் ஊற்றி கழுவிருக்கோம் இல்லையா, அதை தாம்பூலத்தட்டில் வச்சு நீங்கள் அதுக்கு அட்சதை, குங்குமம், சந்தன பூக்கள் இதெல்லாம் போட்டு அர்ச்சனை செய்யணும். நீங்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது ஓம் குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லுங்கள். நீங்கள் நெய்வேத்தியமாக பால், அவல் இது போட்டு எளிமையான பொருட்களை வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் செய்யலாம். இந்த மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தீபதூபம் காட்டி உங்களோட பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து இந்த ஜாதிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அர்ச்சனை செஞ்சு வச்சது, அதை எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம். வியாபாரம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் அதை வைக்கலாம். இது மாதிரி வைக்கும் பொழுது நீங்கள் வைக்கிற இடத்துல பணம் குவியும். நிச்சயமாக பணம் சேரும். பணம் பல மடங்கு அதிகரித்து தரக்கூடிய சக்தி இந்த ஜாதிக்காய்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டில் வைக்கும் இடத்துல வச்சாலும் பண ஆகர்ஷணம் ஏற்பட்டு நமக்கு பண வரவு அதிகரிக்கும். மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அர்ச்சனை செஞ்ச பூக்கள், அச்சதை இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் செடியில் போட்டுடலாம், இல்லை கால்படாத இடத்துல போட்டுடலாம். ஜாதிக்காய் அப்படியே இருக்கணும். ஜாதிக்காய் சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த பரிகாரத்தை நீங்கள் மாதம் ஒரு முறை செய்தாலே போதும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ண ஜாதிக்காவே மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தவறில்லை. குபேரருக்கு உகந்த இந்த பொருளை வச்சு வழிபாடு செஞ்சு நம்முடைய பணம் வைக்கும் இடத்துல வைக்கும் பொழுது நிச்சயமாக பணம் வரவு அதிகரிக்கும். குபேரருக்கு உகந்த இந்த ஜாதிக்காயை குபேரருக்கு உகந்த இந்த நாளில் வியாழக்கிழமையில் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு பணம் வரவு அதிகரிக்கும். நம் வீட்டில் கடன் பிரச்சனைங்கிற வார்த்தை கூட இருக்காது. அந்தளவுக்கு நம்ம வீட்டில் செல்வ மழை பொழியும். நீங்கள் இதை ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு வாரம் செஞ்சுட்டு எனக்கு பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. இதை எப்பொழுதுமே வியாழக்கிழமையில் ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக 2 வாரம் இல்லை 3 வாரத்தில் உங்களுக்கு இதோட பலன் தெரியும். முழு நம்பிக்கையோட குபேரர் பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து இந்த ஜாதிக்காய் பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயம் இதில் முழு பலன் கிடைக்கும். இதை செய்யறதுக்கு முன்னாடி விநாயகரையும் உங்கள் குல தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்வது நிச்சயம் உங்களுக்கு நல்ல இரட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முழு நம்பிக்கையோட முழு மனதோடு செய்தால் மட்டுமே அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடு குபேர பகவானின் கருணையோடும் மகாலட்சுமி தாயாரின் கருணையோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.